அஜயும் தினேஷும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒரே தெருவிலேயே வளர்ந்தவங்க. ஒரு நாள் காலையில் தினேஷ் அஜய்க்கு மெசேஜ் பண்ணுறான், இன்னைக்கு என்ன தேடாத அப்படின்னு. அஜய் சிரிக்கிறா, என்னடா புதுசா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். ரிப்ளை இல்லை, கால் பண்ணுறான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் தினேஷோட வீட்டுக்கு போகிறான் அஜய். அவன் அம்மாட்ட கேட்குறா, அஜய் எங்கே ஆண்டி அப்படின்னு. காலையிலே வெளியே போனால் இன்னும் திரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்னு சொல்லலையா ஆண்டி அப்படின்னு கேட்குறா. இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. அஜய்க்கு கொஞ்சமாக சந்தேகம் வருது. நெக்ஸ்ட் டே தினேஷ் கிட்டேருந்து இன்னொரு மெசேஜ், நான் நல்லா இருக்கேன், என்னை தேடாத அப்படின்னு. அஜய்க்கு கோவம் வந்துருச்சு, நீங்கள் தான் என்னை ப்ராங்க் பண்ணுறானா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிக்கிறான். யாருக்கும் எதுவும் தெரில. 3வது நாள் தினேஷ் மீண்டும் மெசேஜ் அனுப்புகிறான், நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பழைய ஸ்கூலுக்கு வா அப்படின்னு. அஜய்க்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மறுபடியும் 5 மணிக்கு போகிறான். அஜய் பழைய ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே யாருமே இல்லை. ஸ்கூல் கேட் பூட்டியிருக்கு. அவன் கோமா திரும்பி போகும்போது ஒரு சின்ன பேப்பர் கதவோட கீழே இருக்குது, அதில் பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு வா அப்படின்னு. அவன் அங்கே போகிறான். அங்கே இன்னொரு பேப்பர், நம்ம முதல் நாள் பள்ளிக்கு வந்த இடத்துக்கு வா அப்படின்ட்டு எழுதியிருக்கு. அஜய் சிரிக்கிறான், இவனை கண்டுபிடிச்சது விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பள்ளியோட பழைய வகுப்பறைக்கு போகிறான். டேபிள் மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அது மேலே அஜய்க்கு மட்டும்னு எழுதியிருக்கு. அவன் பெட்டியை திறக்கிறான். உள்ள ஒரு பழைய ஃபோட்டோ. அதில் 10 வயசில் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்காங்க 2 பேரும். பின்னாடி எழுதிருக்கு, இந்த ஃபோட்டோ எடுத்தனால ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அஜய் சிரிக்கிறா. அந்த நாளில் 2 பேருமே ஒரு சத்தியம் பண்ணியிருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் பெரிய ஆளானா இன்னொருத்தரை மறக்கக்கூடாது அப்படின்ட்டு. அஜய் மெதுவாக சொல்கிறான், இதுக்காகத்தானே இவ்வளோ ட்ராமா அப்படின்னு. அப்போ பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்குது. ஆமாம். அஜய் திரும்பி பார்க்குறான். தினேஷ் நின்றுருக்கா. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க ஓடுறான். தினேஷ் சிரிச்சுட்டே வர்றா, நில்லுடா அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டுருக்காங்க. அஜய் கேட்குறா, எதுக்காக 3 நாளாக காணாமல் போனேன் அப்படின்னு. தினேஷ் பேக்லேருந்து ஒரு கவர் எடுக்கிறா, இதுக்காகத்தான். அஜய் திறந்து பார்க்குறா, அதுக்குள்ளே 2 ஃப்ளைட் டிக்கெட். என்னடா இது அப்படின்னு. தினேஷ் சிரிக்கிறா, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து நீ சொல்லிகிட்டே இருந்திய, ஒரு நாள் நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரிப் போகணும்னு. அஜய் அமைதியாக இருக்கா. தினேஷ் சொல்கிறா, உனக்கு வேலை, குடும்பம், பொறுப்பு. எனக்கும் அதே தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா நம்மளால் போகவே முடியாது. அதனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சீரியஸாக இருக்க முன்னாடி ஒரு தடவை மறுபடியும் குழந்தைங்களாக போயிட்டு வரலாம். அஜய் கண் கலங்க சிரிக்கிறா. எங்கே? தினேஷ் சொல்கிறா, நம்ம 2 பேருமே குழந்தையிலேருந்து போகணும்னு ஆசைப்பட்ட இடம். அஜய் டிக்கெட்டை பார்க்குறா, காஷ்மீர். 2 வாரம் கழித்து 2 பேருமே காஷ்மீரில் பணியில் நின்றுருக்காங்க. தினேஷ் கேட்குறா, டேய் நம்ம வாழ்க்கை எவ்வளோ மாறிடுச்சுல. அஜய் சிரிக்கிறா. ஆனால் தினேஷ் என்ன? அஜய் அவன் தோலை கை போட்டு சொல்கிறான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மாறல தினேஷ், அது மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அமைதி. அப்புறம் தினேஷ் சொல்கிறான், ஆனால் என்ன, அடுத்த தடவை ட்ரிப் போகணுமா அப்படின்னு. அதுக்கு தினேஷ் சொல்கிறான், அடுத்த தடவை ட்ரிப் போகணும்னா 3 நாளாக காணாமல் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணாத அப்படின்ட்டு அஜய் சொல்கிறான். 2 பேரும் சிரிக்கிறாங்க.